அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான வேலையிலும் ஒரு வெளியேறு பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. ஆமா, இந்த வெளியேறு பெற்ற சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாக்கி எடுங்கள். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அல்லேலூயா. சோஸ்ரம். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. பூர்வகால தேவன், பூர்வம், ஆதி ஆதி தேவன். எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தோம். இயேசு யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் பிறந்தார் சொல்லப்படுது. பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் போடப்பட்டது. ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். ஆமா, இயேசு பெத்லகேமிலே பிறந்து புறப்பட்டு உன்னிடத்துக்கு வருவார். இங்க வந்துகிறார் சோழவரத்துக்கு. பெத்லகேமிலே கன்னி மரியாள் வயிற்றிலே இருந்து பிறந்து நாடுகளை கடந்து கடல்களை கடந்து இந்திய தேசத்துக்குள்ள வந்து தோமா இங்க வந்து சென்னை பட்டணத்துல வந்து தோமா சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி இங்க வேலூர் சென்னை பட்டணத்துக்கு அடுத்து இருக்கிற வேலூர் மாவட்டத்துல சோழவரம் கிராமத்துல வந்து இங்க வந்துட்டார். இவ்வளவு தூரம் வந்துட்டார் பாரு இயேசு. அல்லேலூயா. இங்க மட்டும் இல்லைங்க, அகில உலகத்தை சுத்திக்கிறாரு. அல்லேலூயா. வசனம் என்னது? நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்துக்கு வருவார். என்னிடத்துக்கு வந்துட்டார். உங்களிடத்துக்கு வந்துட்டாரா? உங்களிடத்துக்கு வந்திருக்கிறாரா இல்லையா? இன்னொருத்த வந்திருக்கிறான். அவன் உலகங்குள்ள வந்துட்டான். ஏவாள் வழியா வந்துட்டான். எங்க? ஏதேன் தோட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணவன். ஏதேனிலே ஏவாள் கிட்ட ஸ்டார்ட் பண்ணி அகில உலகத்தை ரவுண்ட் அடிச்சு உலகம் ஃபுல்லா போயிட்டான். அவர் வர்றதுக்கு முன்னாடி அவன் போயிட்டான். உலகம் ஃபுல்லா ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையேற்றுட்டாங்களாம். பாவம் செய்ய வச்சு தேவ மகிமையை இழக்க வச்சுட்டான். ஏவாள் வழியா வந்தவன் ஆதாமுக்குள்ள புகுந்து ஆதாம் ஏவாள்ல இருந்து உலகம் ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சு நோவா காலத்தில் உலகத்தையே அழிச்சு நோவா குடும்பத்தை மட்டும் காப்பாற்றி சோதோம் குமார பட்டணத்தெல்லாம் அழிச்சு இன்னைக்கும் அவன் உலகம் ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சுங்கிறான். யோபு காலத்தில் யோபு புஸ்தகத்தில் கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய்ன்னு கேட்டதுக்காக நான் பூமி எங்கு உலாவி சுற்றி திரிகி வருகிறேன்றான். பூமி எங்கு சுற்றி திரிந்து வருகிறானா. இங்க சொல்றாரு மீகா புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு அண்டர்லைன் த வேர்ட் பெத்லகேமிலே கன்னி மரியாள் வயிற்றிலே பிறந்து அங்கிருந்து புறப்பட்டு நீங்க உலகமெங்கு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுன்னு சீசர்கள் சொன்னாரா இல்லையா? உலகமெங்கும் போனாங்க. அந்த 12 சீசன்ல ஒரு சீசன் தோமா என் பேர் கொண்டவன் சென்னை பட்டணம் வெளியே வந்துக்கிறாரு.
முதலாம் நூற்றாண்டில் தோமா வந்து சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி அன்றைய நாட்களில் ஏராளம் தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். சென்னை பட்டணத்தில், தமிழ்நாட்டில். எங்கேருந்து எங்கே வந்துக்கிறாங்க பாரு. இங்கே ஒருத்தன் இருக்கிறான் சென்னை பட்டணத்து பக்கத்தில் வேலூர் மாவட்டத்தை அடுத்த சோழவர் கிராமத்தில் ஒருத்தன் துளசிராமன். அவன் பேர் எனக்கு தாமஸும் வச்சாங்க பாரு. ஞானஸ்தானம் இருக்கும்போது இவன் பேர் என்ன பண்ணாங்க, துளசிராமன். தாமஸ்ன்ட்டாங்க. அப்படின்னு தாமஸ்ன்னு எனக்கு பேர் வச்சாங்க. அந்த பேர் எப்படி வந்து பாருங்க. இயேசு சீசனில் 12 பேர்ல ஒருத்தன் பேர் தான் தாமஸ். அந்த தாமஸ் பேர் எனக்கு வச்சுட்டாங்க. ஞானஸ்தானுக்கு ஊழிக்காரங்க 1996 வேலூரில் ஓட்டேரியில் தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. பேர் துளசிராமன். ஆமாம், துளசிராமனா தூய்மையான மனிதனா. நெட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்க துளசிராமனுக்கு என்ன மீனிங்னு. தூய்மையான மனுஷன் போட்டுக்குது. துளசி ராமன் தூய்மையான மனிதனா. அந்த மாதிரி தூய்மையான இயேசு எனக்குள்ளே வந்து விட்டார். அல்லேலூயா. அப்போ இயேசு அதுக்கு முன்னாடி யார் இருந்தது? இயேசு சந்திக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தின் அதிபதி ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் ஏவாளுக்குள்ள சர்பத்தின் வடிவிலே பிசாசு புகுந்தான். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து அப்புறம் ஆதாமுக்கும் கொடுத்து அந்த ஆதாம் ஏவாள் வழியா சந்ததியோ உலகம் ஃபுல்லா ஜனங்க அந்த என்னது ஆதியாகம் 11ஆம் அதிகாரம் பாபேல் கோபுரம் அங்கே பாஷைகளை பிரிய போகும். பூமி எங்க சிதற பண்ணார் போடப்பட்டது. அப்படி உலகமே 5 கண்டம் 7 கண்டம் ஆகிப்போச்சு. 7 கண்ட ஜனங்களும் சிறு ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, இப்படி சரித்திரம் பூலோக சரித்திரம் சொல்லுது. உலகெங்கிலும் அந்த ஆதாமின் சந்ததி, அந்த ஏவாளின் சந்ததி உலகெங்கும் சிதறி கிடக்கிறார்கள். இவர்களுக்கு இயேசு புறப்பட்டு வந்தார் பெத்லேகேமிலே. அதான் கிறிஸ்துமஸ். வருகிற 25ஆம் தேதி இயேசு பிறப்பை உலகெங்கிலும் கொண்டாடுகிறார்கள். உலகெங்கிலும் கொண்டாடுகிறார்கள். சகல ஜாதி, சகல கோத்தம், சகல பாசைக்காரர்கள். கிறிஸ்துமஸ் கிபி. அந்த கிறிஸ்துவை குறித்து மீகா தீர்க்கதரிசன 5ஆம் அதிகாரத்தில் எப்ராத்தா எண்ணப்பட்ட 2வது வருஷம் எப்ராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. பூர்வ தேவன். ஆமா, ஆதாம் ஏவாளுக்கு முன்னே உலக தோற்றத்துக்கு முன்பே இருந்த அந்த தேவன் எனக்குள்ளே வந்தார். எபேசியரில் படிக்கிறோம். இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசானம் எடுத்து திருவிருந்தில் பங்கு பெற்றவங்க இப்போ இன்னைக்கு நேற்று தெரிந்து கொள்ளப்பட்டவங்கள உலக தோட்டத்துக்கு முன்பே, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உலக தோட்டத்துக்கு முன்பே முன்குறிக்கப்பட்டவர்களாம். ஆனால் தான் இன்னைக்கு எங்களை தெரிஞ்சுக்கிட்டாரு, உங்களை தெரிஞ்சுக்கிட்டாரு, எல்லாரையும் தெரிஞ்சுக்குவாரு. ஒரு பாவ நிவர்த்தி பண்ணிட்டா போதும், அசுத்தாயத்தை பற்றி பசுத்தாய் அவங்களையும் தெரிஞ்சுக்குவாரு. அதுதான் இன்னைக்கு உலகத்துக்கு ஒளி, பூமிக்கு உலகங்க சகல சுவிசேஷ பிரசங்கம் பண்ணிட்டாக்கா. சுவிசேஷனா பாவ நிவர்த்தி, கிறிஸ்துவை பற்றி செய்து கிறிஸ்து பாவத்தை நிவர்த்தி பண்ணிட்டார். நான் அசுத்தாயத்தை பசுத்தை அவனையும் தெரிஞ்சு கொள்வார். உன் வீட்டார் நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அதனால்தான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீ உலகத்துக்கு ஒளி, பூமிக்கு உப்பு. ஒளின்னா என்னது? இருளை அகற்றி ஒளியை, சாபத்தை, பாவத்தை, மரணத்தை, தரித்திரத்தை, வியாதியை நீக்கி ஒளின சமாதானம், சந்தோஷம், சோகம், பெரு ஜீவன் இதை கொடுப்பது. இயேசு நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுத்தார். ஜீவ ஒளி. நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். நானே ஜீவ ஒளினார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். அப்போ எப்ராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். இப்ப எங்கிட்ட வந்துட்டாரு. இது எப்படி படிக்கிறோம் பாருங்க. வேலூர் மாவட்டத்தில் உள்ள சோழவரம் கிராமமே, நீ தமிழ்நாட்டுக்குள்ளே ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தாலும், எங்க கிராமம் சோழவரம் கிராமம், ஒரு சின்ன கிராமம் தான். நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தால், தமிழ்நாட்டுக்குள்ளே வேலூர் மாவட்டத்துக்குள்ளே ஆயிரங்களுக்குள்ளே சிறிய கிராமம் சோழவர கிராமம். இங்க வந்து
இஸ்ரவேலை ஆள போகிற உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். இங்க இருக்கிற என்னிடத்திலிருந்து புறப்பட்டு இப்ப எனக்குள்ள வந்துட்டார் இயேசு. இயேசு எட்டு ஞானம் இப்போ என்னிடத்திலிருந்து புறப்பட்டு உலகம் எங்கும் போறாருங்க. நீ உலகத்துக்கே வழி, நீ உலகத்துக்கே ஜெபம் பண்ணலாம், எந்த நாட்டுக்கு தேசத்துக்கு நீ அனுப்பலாம். இயேசு பசுத்தாய் தேவதூதர நீ உலகத்துல எந்த மனுஷனுக்கும் ஜெபம் பண்ணலாம். இயேசு ஏற்றுக்கிற ஞானத்தில் எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. இந்த கிறிஸ்துமஸ் நாட்டில் இயேசு உங்க குடும்பத்துல பிறக்கட்டும், உங்க வாழ்க்கையில பிறக்கட்டும். பெரிய கம்பல்சோசரம் கிடையாது. பிசாசு பிறக்கிறது எப்படி, ஏவாள் எப்படி பிசாசு பிறப்பிச்சுக்கிட்டா, பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தீமை அறியத்தக்க கனி புசித்தால் அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு தான் பிசாசு உள்ள வந்துட்டான். பிசாசுக்குள்ள பார்த்துட்டா. இப்போ இயேசுடாரு பாவம் செய்து தேவ மகிமேற்று போன நீ வருத்தப்பட்டு எல்லோரும் என்னிடத்தில் வா, நானே ஜீவப்போம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணு, ஜீவ விருட்சத்துக்கு நீ புசித்து அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு தான் பிசாசு புறப்பட்டு போயிடும். பசுத்தாய் வந்து கிறிஸ்துவனுக்குள்ள பிறந்துருவாரு. அவ்வளவுதாங்க மேட்ரு. அல்லேலூயா. நித்திய ஜீவன் பரலோக வாழ்வு மனுஷனா பிறப்பினுடைய நோக்கத்தையே நீ நிறைவேற்றுகிறாய். இல்லைன்னா வேஸ்ட். ஆதாமின் சிந்தை மரணம். இயேசு நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் கிறிஸ்துவை நீ சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றா இன்னும் கால தாமதமாக இருந்தால் ஆதாம் வழியா பிறந்து பாவம் செய்து தேவமகு ஆதாம் வழியா பிசாசு புறப்பட்டான். ஏதேன் தோட்டத்தில் அங்க ஸ்டார்ட் பண்ணான். உலகம் எங்கும் சுத்திக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் அவன் வேலையே திறது கொள்றது அழிக்குது. உலகத்துல எல்லா அழிவு நாசம் மோசங்களுக்கும் அவன் தான் லீடரு. திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்து என்னாரு. அதனால இந்த வாக்கு தத்துவம் மீக 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும். நீங்க ஒரு சின்ன கிராமத்துல இருக்கலாம், பட்டணத்துல இருக்கலாம், எங்க இருந்தாலும் சரி, கிறிஸ்துக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. கிறிஸ்துக்குள் பட்டணம் என்றும் இல்லை, கிராமம் என்றும் இல்லை, தேசம் என்றும் இல்லை. எங்கனா இரு. உன்னிடத்திலிருந்து இஸ்ரவேலை ஆளப்பட புறப்பட்டு போன உலகம் எங்கும் அவர் உன்னிடத்தில் ஏற்கனவே வந்துட்டார். மரியாள் வழியா இயேசு பிறந்து கல்வார்சில உனக்காய் பாவத்துக்காக பரிகாரம் பண்ணி பசுத்தாவி அனுப்பி உலகம் சுவிசேஷத்தை யாரோ ஒரு ஊழியக்காரன் உனக்கு அறிவிச்சு உன் பாவத்துக்காக ஜபம் பண்ணி பாவனி அசுத்தாயத்துக்கு பசுத்தாயத்துக்கு ஞானஸ்தானம் எடுத்த பிறகு கிறிஸ்து உனக்குள்ளே வந்து விட்டார். அல்ல இப்போ உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு உலகெங்கும் போனேன். அல்லேலூயா. நீ உலகத்துக்கே ஜெபம் பண்ணலாம், எந்த தேசத்துக்கும் ஜெபம் பண்ணலாம், யாருக்கும் ஜெபம் பண்ணலாம், எந்த அரசியல் தலைவருக்கும் ஜெபம் பண்ணலாம், எவ்வளவு பொல்லாத மனிதர்களுக்கும் ஜெபம் பண்ணலாம். இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். வீட்டாருக்கு ஜெபம் பண்ணலாம். இயேசு உனக்குள்ளே இருக்கிறாய். ஞானஸ்தானம் எடுத்துகிற பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு பிடித்து அவருடைய அப்பத்தையும் திராட்சையும் பானம் பண்ணி இருக்கிறாய். அந்த ஜீவ ரத்தம் அது தேவ நீதிக்கு உயிர்த்தது. அந்த தேவன் தனக்கு ஆதாம் வந்து இவ்வளவு செய்த அசுதாயி பசுதாயி அவனுக்குள்ள கிறிஸ்து பிறப்பாரு. பசுத்தாய் தேவதூதர் வந்தாக்கா பசுத்தாய் மரியாளுக்குள்ள அசைவாடி கிறிஸ்து சரீரத்துல ஏத்தின்படி பிறந்தாரு. இப்போது பசுத்தாவி அசைவாடுனா ஒரு மனுஷனுக்குள்ள இயேசு ஜீவன் தேவன் தனக்குள்ள அசுத்தாய் பசுத்தாய் அசைவாடி கிறிஸ்து அவனுக்குள்ள வெளிப்படுவாரு. இதுதாங்க சுவிசேஷம். இதுதாங்க கிறிஸ்துவின் பிறப்பு. உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு போறாரா? 2 காரியம் புறப்பட்டு போகுது உனக்குள்ள. இந்த ஆதாமுக்குள்ள இருந்தேன்னா பாவன்ட்டும் மரணம் பிசாசம் குடும்பத்துக்கு முழு குலத்துக்கு உன்னத்து பூமியை சபிக்கப்பட்டுக்கணும். நன்மத்தை மாதிரியா தக்க கனி பிசுக்கு நாளில ஷாகவே சாவுக்கு அதிபதி. பிசாசு வந்து மரணத்துக்கு அதிபதி. அது புறப்பட்டு போதா? இயேசு ஜீவாதிபதி. ஜீவ வார்த்தை ஜீவ சரீரம் தேவ நீதி உயிர்த்தது. தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு புறப்பட்டு போதா? கிறிஸ்து போறாரா உன் மூலமா? இல்ல ஆதாம் பாவத்தின் சம்பளம் பிசாசு உனக்குள்ள வந்து போறானா? கிறிஸ்து போனால் உலகத்து ஆசீர்வாதம். கிறிஸ்து பரிகாரி. அவருக்கு இயேசு என்று பெயர். அவர் தம் ஜன பாவங்களே நீக்கி அவளை ரட்சிப்பார் இருக்குது. இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் போனோம். பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு பாவன்ட்டு அசுதாய் பசுதாய் தேவதூர்கள்லாம் வருவாங்க. நீ போற இடத்துல, நீ படிக்கிற இடத்துல, நீ வேலை செய்யற இடத்துல, நீ ஊழியம் செய்யற இடத்துல, எல்லா இடத்துல, எங்க நாட்டுக்கு போ, எந்த தேசத்துக்கு போ, நீ உலகத்துக்கே ஒளி. நீ உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணேன். மீக 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு அண்டர்லைன் வேர்ட் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு போனோம். என்னது போனோம்? ஆதாமின் சிந்தை மரணம் புறப்பட்டு போதா? கிறிஸ்து சிந்தை ஜீவன் புறப்பட்டு போதா? தேவி நீதிட்டு உடித்ததற்கு புறப்பட்டு போதா? பாவம் டு மரணம் புறப்பட்டு போதா? அதான் மேட்ரு.
புறப்பட்டு போகிறது கிறிஸ்துவா இருக்கணும். நீதி தூய்தல் தேவன் தர உலகட்டு போன முழு அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்து போகிற இடத்துலலாம் நீ பரிகாரியாக இருப்பாய். இல்லையா? பாப பரிகார், சாப பரிகார், மரண பரிகார், தரித்திர பரிகார், பாதாள பரிகாரி, பிசாசு எங்கே பார்த்தாலும் நன்மை தீமையை தேவன் தன உலகத்துக்கு கொடுத்து பிசாசு திருடவும் கொள்ளவும் அழிக்கத்தான காரியத்தை செய்துகிட்டே இருக்கிறான். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். வேறுண்டு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது அந்த ஜீவ விஷயத்தில் தேவ நீதிக்கு உயிர்த்தல் கொடுக்கணும். இல்லைன்னா பாவத்தின் சம்பளம் மரணம் மூலமாக புறப்பட்டு போகணும். வேதம் சொல்லுகிறது, என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்திருக்கிறார். இதே சோழவரம் கிராமத்தில் எங்கள் அப்பா ராம், எங்கள் அம்மா ராணி ஆதாம்பியா வழியாக பாவத்தின் சம்பளம் மரணத்தில் தான் நான் பிறந்தேன். ஆதாம்பியா வழியாக பிசாசு பாவம் செய்து தேவ மகிமேற்று போய் சாப பாவமான தரித்து தந்தேன். இயேசு சுவிசேஷத்தை கேட்டேன். தோமா வந்து இயேசு சென்னை பட்டணத்தில் 1ஆம் நூற்றாண்டில் சுவிசேஷ பிரசங்கம் அது அப்படியே பரவி இயேசு உலகத்துக்கு வந்தார். அவரை ஏற்றுக்கொள், பாவங்கள் போக கழுவுப்படு, ஞானஸ்தானம் விடு, கிறிஸ்து ஜீவ மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளணும் போது இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானத்தை இப்போ பிசாசு புறப்பட்டு பசு தாய் வந்துட்டாரு. இப்போ கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். இப்போ எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்துக்கு வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. பூர்வத்தால் ஆதி நிலைக்கு நீ செல்லுகிறாய். ஏதேன் தோட்டில் ஆதி மனிதன் ஆதாம் ஏவாள் இழந்து போன அந்த ஜீவ விச்சத்தேனி, அந்த ஜீவன் தேவன் ஜீவனாய் இருக்கிறார். இயேசு ஜீவனை கொடுத்துதான் என்னை ரச்சித்தாரு. ஜீவர சிலுவையில் என் பாவன்ட்டு மனத்தை அவர் ஏற்றுட்டு தேவி நீதி தேவந்தர் ஆதம் பாவத்தில் மனது விடியில் ஆக்கி அசுத்தாய் பசுத்தா இருக்கி இப்போ கிறிஸ்து எனக்குள்ளே வந்து விட்டார், புறப்பட்டு வந்து விட்டார். பெத்லகேமிலே பிறந்த மரியாளுக்குள்ள பசுத்தாயில் கருத்தரித்து பிறந்த அந்த இயேசு பூமியின் கடையாந்திரத்தில் இருக்கிற இந்திய தேசத்தில் தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டத்தில் அந்த சோழவரம் கிராமத்தில் இருக்கிற என்னிடத்தில் புறப்பட்டு வந்தார். அதுக்கு முன்ன இயேசு வராதுக்கு முன்ன யார் இருந்தது? ஆதாம் வழியோ பாவமும் மரணம், சுய நீதி, அநீதியும், கவலையும், இது ஏதோடு பாவம் தேவந்த வாழ்க்கையை சீர்கிட்டு இருந்தது. வியாதிகளும் வறுமைகளும் தரித்திரம் 8 வருஷமா கொடிய வியாதி. சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டலில் தற்கொலை முயற்சி, சினிமா பைத்தியம், என்னென்னோ இருந்துச்சு எனக்கு. கட்சியில் 7 முறை தற்கொலை முயற்சியில் தான் கட்சியில் இது கிறிஸ்டின் ஹாஸ்பிட்டல், சிஎம்சி ஹாஸ்பிட்டல் வேலூரில், அங்கே தான் முதல் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டேன். அதுக்கப்புறம் எங்கள் ஊர்லேயே ஒரு ஊழிக்காரர் அனுப்பிச்சு வச்சுக்கிறார் பாரு, தேவனாய் கத்தர் பாஸ்டர் பெஞ்சமின் அவர்கள் மூலமாக எங்கள் தலைமை போதகர் எபினேசர் ஜார்ஜ், அவருடைய தகப்பனா பாஸ்டர் எஸ்ஏ ஜார்ஜ் அவர்கள் மூலமாக ஒரு சபையை எங்கள் கிராமத்திலே வச்சுருக்காருங்க பாருங்க. நாங்கள் இந்த கிராமத்துக்கு வரும்போது அவர் பெஞ்சமின் பாஸ்டர் மூலமாக ஒரு ட்ராக் சுவிசேஷத்தின் மூலமாக இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுத்து கிறிஸ்து எனக்குள்ளே பிறந்தார். சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டல் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு கல்பனா மேடம் மூலமாக இங்கே எங்கள் கிராமத்தில் திருச்சபையில் சேர்த்து பாஸ்டர் பெஞ்சமின் பாஸ்டர் மூலமாக பாரு எத்தனை பேர் பாருங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறீங்க. அதனால் சுவிசேஷம் அறிவிக்கிற பாதங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறது. சுவிசேஷத்தை அறிவியுங்கள், ட்ராக் சுவிசேஷம் செய்யுங்கள். அந்த பெஞ்சமின் பாஸ்டர் நாங்கள் இருக்கிற இதே வீதியில் ட்ராக் ஷூவை செய்யும்போது அந்த ட்ராக் ஷூவில் ஸ்டீல் போட்டு வந்தார். அந்த அட்ரஸை தேடி நேராக போனால் நேராக அவங்க வீட்டாண்டியே போய் நின்று அவரை பார்த்து அவர்களிடத்தில் சத்தியத்தை கற்றுக்கொண்டேன், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக போகுது ஊழியம், சோசியல் மீடியான்னு ஒன்று தெரியாதப்போ நினைச்ச செய்தி தான். 2000க்கு அதிகமான செய்தி. அவ்வளோ தீவிரமாக இயேசு வருகை சமீபமாக இருக்கிறதுனால எத்தனையோ விதத்தில் சுவிசேஷம் உலகம் ஃபுல்லாக போகுது. ஜீவ மார்க்கம் உலகத்தில் எங்குமே கேட்டு விலையேற்பட்ட செய்திகள் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இயேசு ஜீவன் பரிபூர் ஜீவன், அவ்வளோதான். நன்மை தீமை கறி சாப்பிட்டு அவ்வளோதான். பாவம்ட்டும் மாறணும். பிசாசு உலகம் ஃபுல்லாக போது மூலமாக பாவம் மாறணும். உடைய பிசாசு திறறான், கொள்றான், அழிக்கிறான். ஏசோட நானவிகளுக்கு ஜீவ வச்சதுக்கு நீ தேவி நீட்டி உயிர்த்தல் தேவந்தருக்கு ஆதம் முழுவதுக்கு போனால் அசுத்தாய் போக பசுத்தாய் வர தேவதூர் வர நீ ஆசிர்வதிக்க கிறிஸ்து உனக்கு வந்து விட்டார். சபிக்குள் ஆஸ்வதி, பகைக்குள்ளுக்கு நன்மை செய்ய, சத்துக்களை சிநேகிக்கும், துன்பப்படி ஜபம் பண்ணு. கிறிஸ்துவ சரீரத்து கிறிஸ்துவ ரத்தத்து வெள்ள போட முடியாது. வானத்தோட சகல அதிகாரம் உனக்கு உள்ளக்குள்ளே இருக்கிறது. அதான் சொல்றாரு மீக 5:2 எப்பிராத்தாய் எண்ணப்பட்ட பெத்லகேமே, சோழவரம் கிராமமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது. அவருடைய புறப்படுதல் அனாதி தேவன்
அனாதி தேவன் பிதாவாகிய தேவன் இயேசு பரிசுத்தாவின் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நான் ஞானஸ்தானம் எடுக்கும்போது பாவத்துக்கு பரிகாரம், சாபத்துக்கு பரிகாரம், மரணத்துக்கு பாதாளத்துக்கு பரிகாரம், தேவி நீதி தூதர் பரலோக ராஜ்யமே எனக்குள்ளே வந்து விடுது. கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருந்தால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்து விட்டதே. அப்போ ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கணும். அதான் கிறிஸ்துமஸ். ஒரு 25ஆம் தேதி நம்ம கொண்டாட போறோம். உலகம் ஃபுல்லாக கொண்டாடுறாங்க. சின்ன பாவம், பெரிய பாவம், மோசமான பாவம், எந்த பாவமான கட்டும் இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கும். அவன் பாவம் தேவனையும் ஆதாம் முடிவுகள் பாவத்தின் சம்பளம் மரணம் பிசாசு தேவன் தரக்கூடாது. உலகம் ஃபுல்லாக அவன் மூலமா உன்னித்து பூமியை சபிக்கப்பட்டிருந்தார். ஏவாலை பார்த்து, ஆதாம் ஏவாலை பார்த்து, நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷிக்கும் நாளிலே சாகவே சாவாய். உன்னைத்து பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் சபிக்கப்பட்டு முள்ளும் குறுக்கும் உழைப்பிக்கும் போடப்பட்டுக்குது. பாருங்க, பூமியே சபிக்கப்பட்ட ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை எவ்வளவு சபிக்கப்படும் பாருங்க. அதனால தான் உலகம் எங்க பார்த்தாலும் பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, நாட்டு நடப்புகள் பகை, கசப்பு, வைராகியம், சாபம், கொலை, கூத்து, விபச்சாரம், வேசிச்சனம், நோவா காலத்தில் நடந்தது போல அப்படியே நடக்குது. சோதம் கொண்டாடுக்கு போது நடக்குது. ஆதாமே சேர்ந்தது மரணத்துக்கு நேராக தான் நடக்குது. கிறிஸ்து சேர்ந்தியோ ஜீவனும் சமாதானம். அந்த ஜீவன தேவி நீதிட்டு உயிர்த்தல் இயேசு கிறிஸ்துவின் ஆமட்ட வாக்கு தத்துவம் ஜீவ வார்த்தை தேவி நீதிட்டு உயிர்த்தல். அப்போ எப்பிராத்தோ என்னப்பட்ட பெத்லேகமே ஒரு பெத்லேகேம்ல உலக மேப்ல கேம்பஸ் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் தேசத்தை குட்டி சென்டர் பாயிண்ட். அந்த நடு உலக மேப்ல உலகத்தின் நடுவில் தான் அந்த இஸ்ரேல் தேசம். அந்த இஸ்ரேல் தேசம் சென்டர்ல தான் பெத்லேகம் இருக்குது. அங்க பொறுத்தா இருப்பாரு இயேசு. அங்கிருந்து ரவுண்டு கட்டின்னு முழு உலகத்துக்கு கிறிஸ்துமஸ் உலகமும் கொண்டாடுகிற ஒரு பண்டிகை. அவர் கிமு சரித்திரத்தை இரண்டாக மாற்றியவர். கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் ஆதாமுக்குள் பிறந்த எல்லோரும் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்க வேண்டும். ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் அடுத்த இலவசமாக கிறிஸ்துவில் மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்பட்டு பரலோக ராஜ்யம் போனோம். அப்போ கிறிஸ்துக்குள்ள பிறக்கணும். அதை கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறோம். அந்த ஜீவன்ல தேவ நீதி உயிர்த்தது இயேசு கிறிஸ்துக்குள்ள வாக்கு தத்துவம். ஆதாமுக்குள்ள பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த பாவத்துக்கும் மரணத்துக்கும் ஒரு முடிவு உண்டாக்கினார். இயேசு சிலுவையிலே பாவத்தையும் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அகில உலக ஜனங்களுடைய பாவத்தின் சம்பளம் மரணத்தை சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு தேவ நீதி பிதாவை ஆவியுக்தி ஜீவனை விட்டார். ஈட்டால் ஆதாம் மூலத்துக்கு தேவ நீதி பாவம் மரணத்தை அடிச்சு பாதாளத்தை அடிச்சு பசுதாய் 3ஆம் எந்த சூசேஸ் எந்த சோயே ஜீவனை உலகம் எல்லாம் போய் பிரசங்கம் பண்ணிருந்தாரு. அதில் ஒருத்தன் தான் தோமான்ற செயின்ட் தாமஸ் மவுண்டன் இருக்குது பாரு, மலை தோமா கலர் அங்கே இருக்குது. இயேசுவோடு இருந்த சேஷன் தாமஸ் துளசிராமன் ஒருத்தன் இருக்கிறான். அவனுக்கு சுவிசேஷம் தமிழ்நாட்டில் வேலூர் பக்கத்தில் இது சென்னை பக்கத்தில் வேலூருக்கு சுவிசேஷம் ஐடாஸ் கட்டுறோமா, சிஎம்ஸ் ஆஸ்பத்திரி கட்டுற மூலமா எப்படியெல்லாம் கனெக்ஷன் பாருங்க. ஒரு துளசிராமனுக்காக இவ்வளோ நடந்து இந்த பட்டணத்தில் எத்தனை பேருக்காக ஆண்டவர் எவ்வளோ வேலை பார்த்துக்கிறாரு பாருங்க. ஒரு தோமா அமைச்சுக்கிறாருங்க போட்டு வச்சு பாருங்க. எப்பிராத்தாய் என்னப்பட்ட பெத்லேகமே நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்துக்கு வருவார். எத்தனை பேர் ரசிக்கப்பட்டிருக்கின்ற வேலூர் மாவட்டத்தில், இந்திய தேசத்தில், கேரளாவில், உலகமெங்குங்க வந்துடுங்க. இயேசு உங்களுக்குள்ள தயவுசெய்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த இயேசுவை தேவன் தனக்கு ஆதாம் முழுவத்து கொடுக்க பாவன்ட்டு வந்து பசுதை தேவதூர் அவரே திராட்சை செடி நீங்கள் குடிகள் ஒருவன் நிலையில் வார்த்தைகள் அவன் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான சந்தோஷ, பரலோக கனி, ஜீவ விச்சத்தின் கனி, ஜோயேக்குள்ள ஜீவ விச்சதுகள் எல்லாம் நன்மத்தையும் கனியில் நல்லவன் கெட்ட சொல்றான் பாரு மனுஷன். ஆதாமுக்குள்ள பிறந்த நான் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் பைபிளே படிச்சிருக்க மாட்டான். அப்படிதான் பிறந்துடுறான். அதான் ஏதேன் தோட்ட தேவடைய வார்த்தை நன்மை தீமை அறியத்தக்கவன் நல்லவன் கெட்டவன் பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படிப்பட்டவன் ஜீவன் உள்ளவனாய் மாறவேன். ஜீவனா காட் கைண்ட் ஆஃப் லைஃப் தேவரகமான வாழ்க்கை ஜீவ வார்த்தை தேவ நீதி உயிர்த்தது. அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுப்பது. அதான் கிறிஸ்துமஸ். கிறிஸ்துக்குள்ள வாங்க. அந்த கிறிஸ்துவை தேவனுக்கு ஆதாம் முழு இயேசு சாப்பிட பரலோக ராஜ்யமே இருக்குது கிறிஸ்து உனக்குள்ளே. அப்போ மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லேகேமே நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தோம். நீ ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கலாம், இவர் நாட்டுவாசியா இருக்கலாம், கிராமங்கள்ல பட்டணங்கள் தேசத்துல ஒரு சின்ன குடும்பத்துல சிறியவனா இருக்கலாம். ஆனா கிறிஸ்துவ நீதான் உலகத்துக்கே ஒளி, பூமிக்கே உப்பு. பாஸ்டர் துளசிராம் தாமஸ் உலகத்துக்கே சீனியர் பாஸ்டர். ஆமாங்க, ஒவ்வொரு விசுவாசியும் சீனியர் பாஸ்டர் தான். ஏன்னா என்னை பார்த்து உலகத்துக்கே ஒளினா இருப்பா. ஒரு தனிப்பட்ட விசுவாசி பார்த்தான்னு சொன்னார். எல்லாரும் கூட்டமா சொல்ல ஒரு இயேசு ஏற்றுக்கொண்டவன் உலகத்தையே ஒளி. ஏன்னா ஒரு ஏவாள் தான் உலகத்தையே சாபமாக்கணும்.
புருஷனுக்கும் கொடுத்து ஒரு 2 பேரும் சேர்ந்து உலகத்தையும் பாவத்தையும் மட்டும் பாதாளத்தையே கொண்டு வந்தா. அது மாதிரி ஒரு இயேசு ஏற்றுக்கணும், உலகத்தை இயேசு ஜீவன் பறி கொடுத்து ஜெபம் பண்ண முடியும். நீ உலகத்தையும் ஒளியா இருக்க முடியும். இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவனுக்கு தனக்கு போறதுல ஆதாம் முழு அசுத்தி பசுத்தாய் இருக்கி பாவத்தின் சம்பளம் மரத்தை பிசாசு கொண்டு வந்தான். இயேசு தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்தல் கொடுத்தாரு. நிகருக்கு நிகர் டாக்டா கொடுத்து பாரு. பாவத்தை மரத்தை பாதாளத்தை ஜெயிப்பாய் பரலோக ராஜ்யம் சொல்லுவோம். வாழ்நாளெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே ஏறி. அதான் கிறிஸ்துவின் பிறப்பு. அப்போ எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஜெபம் பண்ணுவோம். அதனால இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக, அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், ஜீவ வார்த்தையானவர், தேவி நீதி உயிர்த்தலுமானவர், மகிமையும் கனமும் புகழ்ச்சிக்கு அவர்கள் இச்சிக்கப்பட சகலம் இருக்குதுங்க. தோப்பு தரு வீடு வசு எல்லாம் மனைவி எல்லாமே இருக்குதுங்க. அவருக்குள்ள இல்லாத எதுவுமே இல்லைங்க. சொர்க்க வாழ்வுங்க. உங்க இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு கொடுங்க, இடைவிடாமல் கொடுங்க, எக்காலத்து கொடுங்க, சோர்ந்து போகாம கொடுங்க. நன்மை தீமை அறியத்தக்க கனியை டச் பண்ணாத, அதை தொடு நாளிலே சாகவே சாவாய். நன்மை தீமை அதில் கண்களிச்ச சுயநீதி அணி இருக்குது. தேவி நீதி அன்பு சமாதானம் சந்தோஷம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமென்ற வாக்கு தத்துவம். தேவி நீதி உயிர்த்தது பரலோக ராஜ்யமாகுது. கோடா கூடிய தேவனுக்கு தனக்கு உலகத்து கொடு. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்துக்கு வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடைய கர்த்தாவே, இந்த செய்தி மூலமாக உலகெங்கிலும் புறப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசு ஜீவன தேவன் தனக்கு இயேசு சாமட ஆதாம் காலத்துலேருந்து முழு உலக ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா முழு உலக இயேசு ஜீவனை புறப்பட்டு போகும்படி கட்டவீங்க கர்த்தாவே. மாம்சமான் யாருக்கும் கோடா கூடி ஜீவசர ஜீவாற்று ஜீவலங்கு ஜீவகதி தேவ நீதி தூய்த்த பரலோக ராஜ்யம் பதுகி பெருகி நெருங்கி வானத்து நட்சத்திரங்களை பூமியின் தூளை போல இயேசு சார் இயேசு சாமட வாக்கு தத்தங்களை பிதா குமார் பசுத்தாய் ஆதாம் முழு உலகத்து கொடுக்க, இடைவிடாமல் கொடுக்க, எக்காலத்துக்கு சோதுவாகவும் கொடுக்க, அசுத்தாயோட பசுத்தாயோட வாயினெல்லாம் கிறிஸ்துவ சிந்தையை நிலைத்திருக்க. ஜீவனின் பரிபூர்ணம் அவைக்குரிய ஆசுவாதம், பூமிக்குரிய பொருளாதார ஆசுவாதம் பிதா ஆதாம் வாயினால கட்டவே இருக்கத்தாது. என் மூலமா பாவன்ட்டு மரணம் ஒரு நிமிஷமும் முழு உலகத்துக்கு எங்கும் போகக்கூடாது. தேவி நீதி சம்பளம் முடித்தது தான் வாயினால் முடிக்க போகணும் கத்தாவே. சோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் அல்லாஹ். கர்த்தருக்கு மகிமை உண்டாகுக. கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போ வாயிலுக்குன்னு சொன்னா பர்த்தாவே. என் நாள்தோறும் உமது நீதி சொல்லிக்கிட்டே இருக்குமா பார். ராத்திரியும் பகலும் ஆடு மேய்க்கிற ராஜாவாயிட்டாங்க. தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் ஆயிட்டாங்க. அவருக்கு எங்கே போனாலும் ஒரு பலிபீடத்துக்கிட்ட ஒரு பைதட்டாட்டுடைய தேவன் தர கொடுக்குது. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டுது. அந்த இயேசு நாடே வழியும் சத்திய ஜீவனமா அந்த இயேசு தேவனி பரலோக ராஜ்யம். பாவத்துக்கு மரணத்துக்கு தடுத்து பாதாளத்துக்கு பரிகாரி, பாவத்துக்கு பரிகாரி தேவனி மரணத்துக்கு உயிர் தடுத்து ஜீவ ஐஸ்வர்யம் சா வாக்கு ஆசுவாத பாதாளத்துக்கு பரலோக ராஜ்யம். அதனால கிறிஸ்து உனக்குள்ளே பிறக்க வேண்டும். அந்த கிறிஸ்து நாடே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறார். கிறிஸ்துவ சிந்தையை உங்களுக்குள் இருக்க கடவுள். கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துங்கள். தண்ணி அல்லேலூயா. அதனால் அன்பாளர்களே, கிறிஸ்து உங்களுக்குள்ளே பிறக்கட்டும். இயேசு நானே வழியும் சத்திய ஜீவன். அதை ஜீவ வார்த்தையா இருக்கிற அந்த ஜீவனில் தேவி நீதி தூத்திர இயேசு கிறிஸ்துவ ஆவட்ட வாக்குறது. எந்த சிக்கலாக இருந்தாலும் வெளியில ஆயிலாங்க. ஆதாமுக்குள்ள பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் தேவி நீதி உயிர்த்தல் ஜீவனமா இருக்க. இயேசு எங்க போனா நானே நல்ல மீட்பை ஜனங்களுக்காக ஜீவனே கொடுத்தார். திருடவும் கொள்ளவும் வேறு நானும் அவைகளுக்கு ஜீவன் அது பரிபூர்ணப்படுவதார். திருவாதங்கள் கூட சாப்பிட மருத்துவர் உயிர் எல்லாரும் விடியில இருக்கிறார். ஜீவன்ல நல்லா மிச்சுடாங்க. ஜீவ வார்த்தை தேவி நீதி உயிர் பரலோக ராஜ்யத்துல நன்மை தேவல சுயநீதி அப்படி மனுஷன் டீப்பா போயிட்டு இருக்கிறான். ஒரே சிக்கலா இருக்குது. வாய்க்கில் சாப்ப பாவமான தரித்திரமா இருக்குது. அதுபோல இயேசு ஏற்று ஞானத்தை எக்காலத்து துதி தோத்தார கிறிஸ்துவ காரியங்களை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுங்க, இடைவிடாமல் கொடுங்க, எக்காலத்து கொடுங்க, சோர்ந்து போகாமல் கொடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மாபெரிய வெளி கொண்டு வருவார். ஜாமன் பசுதாவே இந்த அருமையான மாலை வேலையிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துக்கிறோம். இந்த மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, யூதாவில் உள்ள அவிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிற உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார். அன்றலே இந்த வேன்
என்னிடத்திலிருந்து இஸ்ரவேலை ஆள போகிற புறப்பட்டு போன அவர் பேர் இயேசு. அவர் தேவ நீதிபதியில் பரலோக ராஜ்யமாகிறார். ஒவ்வொரு நாள் 24 வாரத்தில் வருஷத்துக்கு 365 நாள் புறப்பட்டு போனோம். என்னிடத்திலிருந்து பாவ சாபமானது பகை கசப்பு சுயநீதி பாவத்தின் சம்பளம் மனம் புறப்பட்டு போயிடக்கூடாது. அதுக்கு மச்சிட்ட ஞானசான தேவி நீதி இயேசு சாமிட வாக்குத்த விலையேற்பட்ட வாக்குத்தங்கள் ಎಲ್ಲ ದೇವಿ ನೀರು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಪಾಲು ದೇವರು ಗಣವು ಕಟ್ಟಾದ வீடு நடாது மகிமை கணம் புகழ்ச்சி வெற்றி ஜெய பரிசுத்த நீதி ஏற்றி ஆசுவாத ஏகப்பட்ட ஆசுவாத இயேசு பரிவு ஜோயே ஜீவன் இயேசு சுவாமிப்பா அளவற்று நீதி அளவற்ற ஐஸ்வர்யம் பிதாவுக்கு ஆதாம் முழு உணர்வு கொடுக்க 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 அசுத்தாய்வார் பசுத்தாய்வார் நீ உலகத்துக்கு வழி பூமிக்கு உப்பு கதாவை இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு நீ அப்படியே ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறதா. உலகத்தில் 816 கோடிக்கு அதிகமான ஜனங்க இப்போ அப் டு டேட்டில் மக்கள் ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆசியா முழு உலகத்துக்கு இந்திய தேசம் 140 கோடி ஜனங்களுக்கு எங்கள் கிராமத்தில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இயேசு ஜீவன் பரிவு தேவந்தர் காதம் கோடா கோடி ஜனங்கள் கட்டவே இருக்கத்தாவே. அசுத்தாயில் அலையில துரத்தி பசுத்தை அலையில பூமி கட்டு தேவதூர் பூமி கட்டவே இருக்கத்தாவே. பாவம் மரணம் நீங்கி போகணும் தேவ நீதி உத்தியிலும் பிதாகுமார் பசாதம் முழுதுக்கு 816 கோடிக்கு அதிகமான மக்கள் தொகையில் இந்த முழு உலகத்துக்கு எல்லா கண்டங்களுக்கு எல்லா தேசங்களுக்கு எல்லா கிராமங்களுக்கு எல்லா படத்துக்கு தேவி நீதி சூழ்நிலை பிதா ஆமா இலக்கத்தக்கதா தேவந்தர் ஆதம் முழுதுக்கு அசுத்தாவில் துரத்தி பசுத்தாய் பூமி பசுத்தாய் கன்னி மரியாதைகள் பசுத்தாய் பூமி கிறிஸ்து அவர்கள் வெளிப்பட்டது போல மாம்சமாரி அவர்கள் இயேசு ஜீவன் பரிவீஜனை அப்படி வெளிப்படும்படி வாய்நாள கிறிஸ்துவ நேரத்தில் 2ஆம் வரைக்கும் உலகத்தை ஆயுதப்படுத்தும்படிக்கத்தா தேவனாவின் எக்காலத்திலும் அப்படியே தேவி நீதி இந்த பரலோக ராஜ்ய பூமியும் கட்டவிருக்கத்தா மத்தியஸ்மா தேவந்தருக்கு ஆதம் முழுவதுக்கு பாதாள ராஜ்ய சிதறி பசுத்தாய் ஊட்டப்படுகிறதா தேவதர்கள் பணிவிடை செய்கிறதா. இந்த 2025 கிறிஸ்துமஸ் முழுவதும் எல்லாருக்குள்ள கிறிஸ்து பிறக்கும்படி ஆதாமுக்குள்ள பிறந்தவங்க எல்லாம் கிறிஸ்துக்குள் கொண்டு வருகிறதா. தேவி நீதி தூக்கில தேவந்தருக்கு ஆதாம் முழு வாய்நாள இடைவெளி எக்காலத்து கொடுக்கிறதா அசுதாய தோற்றுகிறதாவே ஒரு மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யபடி ஜெபிக்கிறதா. அப்படியே செய்ய போறக்காய் நன்றி செலுத்துவோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்தில் இருக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் எங்கள் சபையில் இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டுக்கையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியை ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு ஒரு சேனல் FGC வெல்லூர்னு ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு சேனல் துளசிராம் தாமஸ்னு ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் லேபில் தேவன் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். இன்னும் ஏராளம் செய்து 100க்கு 100 ஜீவமாக இருக்கும். உலகத்தில் எங்கேயுமே கேள்வியில் ஏற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளும் இந்த செய்தியில் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரிய பிள்ளை நிச்சயம் கொண்டு வருவார். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம், கர்த்தரோடு கூட பேசி உன்னை உற்சாகப்படுத்தியிருப்பார். ஆனால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள், கர்த்தரை கனம் பண்ணுங்கள், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கிறிஸ்து உங்களுக்குள்ளே பிறந்திருக்கிறார். எப்ராத்தா எண்ணப்பட்ட பெத்லேகமே, நீ யூதேயாவில் ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் உன்னிடத்திலிருந்து இஸ்ரவேலை ஆளப்பு உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார். அவரை புறப்படுதல் அநாதி நாட்களாய் பூர்வத்தை உடையது. இந்த வாக்குத்தத்தத்துக்கு நீ சுதந்திரவாளி. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜென்மே நீ பாக்கியவான். இஸ்ரவேலே நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்படும் உனக்கு ஒப்பானவன் யார்? இந்த வாக்குத்தத்தின்படி கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுங்கள், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்புகிறதா என் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தி 20/12/2025 பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் செய்தி பதிவு செய்யப்பட்டு இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இதற்கு நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டீர்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் லேபில் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகளை கேட்க கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.